நாட்டில் 1593 கிலோமீட்டர் அளவிலான ரயில்வே பாதை கட்டமைப்பு உள்ளது. அனர்த்தங்களின் பின்னர் 486 கிலோமீட்டர் வரையில் மாத்திரமே ரயில்களை இயக்கக்கூடியதாக காணப்பட்டதாக ரயில்வே திணைக்களம் கூறியுள்ளது. மண்மேடு சரிந்து வீழ்ந்தமை, மண் சரிவு, கட்பாறைகள் புரண்டு வீழ்ந்தமையினால் ரயில் மார்க்கத்துடனான போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. கொழும்பு முதல் அவிசாவளை வரையிலும், கொழும்பு கோட்டை முதல் வெளியத்த வரையிலும் ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. புத்தளம் ரயில் மார்க்கத்தின் சேவை நாத்தாண்டிய வரை முன்னெடுக்கப்பட்டது. இந்த நிலையில் யாழ்ப்பாணம், திருகோணமலை, மட்டக்களப்பு, பதுளை வரையான ரயில் மார்க்கத்தின் போக்குவரத்து அம்பைபுச வரையில் மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. ரயில்வே ஊழியர்கள், தன்னார்வ குழுக்கள், முப்படையினர் இணைந்து மேற்கொண்ட திருத்தப் பணிகளினால் இந்த மார்க்கங்கள் தற்போது வழமைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. எனினும் ரம்புக்கணை, பொல்கஹாவல, குருநாகல் மற்றும் கணேவத்த முதல் கொழும்பு கோட்டை வரையில் பல ரயில் சேவைகள் இன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தன. அம்பிபுச அலவ ரயில் நிலையங்களுக்கிடையே உள்ள புஜோமுவ ரயில் நிலையத்துக்கு அருகில் இருந்த பாலம் திருத்தப்பட்டதை அடுத்து குறித்த ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்பட்டதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. இன்று காலை 6:15க்கு குருநாகலில் இருந்து கொழும்பு கோட்டைக்கும், அதிகாலை 3:15க்கு கணேவத்தையிலிருந்து கொழும்பு கோட்டைக்கும் 2 அலுவலக ரயில்கள் இயக்கப்பட்டன. இதனிடையே ரம்புக்கணையிலிருந்து அலுவலக ரயில் ஒன்று இன்று காலை 7:25க்கு மருதானை ரயில் நிலையத்தை வந்தடைந்ததாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்தது. இதேவேளை ஏற்பட்ட அனர்த்த நிலைமையினால் பாரிய அளவில் சேதமடைந்த மலேக ரயில் மார்க்கத்தின் புனரமைப்பு பணிகள் தற்போது முன்னெடுக்கப்படுகின்றன. கடுகண்ணாவ பலன ரயில் நிலையத்துக்கு அருகில் உள்ள ரயில் மார்க்கத்திலும் புனரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. දුම්රිය කියන්නේ විශේෂ සේවයක්. ඒක අමාරු එකක්. කැඩුනම සර්විස් දෙන්න අමාරුයි. ரயில் சேவை என்பது ஒரு விசேட தேவை. அது பிளவடைந்தால் அதனை மீட்டெடுப்பது கடினமாகும். மேலும் பொருட்களை கொண்டு செல்வது கடினம். இவ்வாறான சிக்கல்கள் உள்ளன. எனினும் ரயில்வே அதிகாரிகள், ரயில்வே தொழிற்சங்கங்கள் மிகவும் கடினமாக உழைக்கின்றன. நாங்கள் ஒன்றிணைந்து செயற்படுகிறோம். வெகு விரைவில் எமக்கு சிறந்த தீர்வு ஒன்று கிடைக்கும் என நாங்கள் நினைக்கிறோம். இதனாலேயே நாம் இலங்கையில் முதன்முறையாக ரயில்கள் இயங்காத பகுதிகளில் உள்ள அரசு ஊழியர்களுக்கு இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் பேருந்துகளை பயன்படுத்தி சேவையை வழங்குகிறோம். முன்பு இருந்ததை விடவும் 2-3 மடங்கு நாங்கள் சேவையினை வழங்குகிறோம்.